பாலமே விஞ்ஞானி பாலமாக தான் இருக்குது. ம். ரோடு சரியாக இருக்குதான்றதை பாருங்க. ஆமா. அதான் சென்னை அது கன்றாவியா இருக்கு. இல்லை, கன்றாவாக இருக்குன்னு கடந்து போயிடக்கூடாது பாலா. 6000 கோடி போட்டான்றாங்க, அதுக்கேற்ற ரோடாவது இருக்கணும். இல்லை, இப்போ பெங்களூர் போயிட்டு வந்தோம், அறிஞர் ஐயா குணா ஐயாவை பார்த்துட்டு வரேன். அங்கேயும் இந்த மாதிரி பாலம் ஒர்க்லாம் நடக்குது. ஆனால் ரோடாக வச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே என்னடனா பாலம் வேலை நடக்குதுன்றதுக்காக அங்கங்கே கால்வாய் வேலை நடக்குதுன்னு கொத்தி 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 போட்டுட்டு இன்ன வரைக்கும் அப்படியே வச்சுட்டு இருக்கிறீங்களே. நீ விஞ்ஞானி பாலம் கட்டினான்னா கட்டாமல் போனதுலாம் இருக்குது. புரியல, உன் குடிமக்களுக்கான ஒரு அடிப்படை தேவை கூட உங்களால் ஒழுங்காக செய்ய முடியல. இதை போய் நான் எதை வேடிக்கை பார்த்துட்டு வரது? இல்லை, அதான் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானி அதெல்லாம் வேற. இப்போ நாயுடு அப்படிங்கிறது நமக்கு தான் வந்தது சாதியாக தெரியுது, அவர்களுக்கு விஞ்ஞானியாக தெரியுறாங்க அப்படிங்கிற ஒரு அதிசயமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே. நீங்கள் வந்து அதை விஞ்ஞானியாக பாருங்கள் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. சரி, விஞ்ஞானின்றதுக்கு அடிப்படை கூறுகள் என்ன இருக்குன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டிருக்காங்க. அவர் என்ன விஞ்ஞானி கண்டுபிடிச்சது, என்ன வெளியில் வந்திருக்கு, என்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு பிள்ளைங்க செய்கிற மாதிரி செய்து வச்சுக்கிட்டு அதுக்கு விஞ்ஞானி நீங்களே பில்டப், உங்கள் சரித்திரமே பில்டப் தான். புரியுதில்ல, ஈவேராக்கு ராமசாமியாருக்கு யுனெஸ்கோ விருது கொடுத்த மாதிரி இல்லை, அது எல்லாத்தையுமே உங்களுக்குன்ற விடயங்கள் எல்லாமே பில்டப் பண்ணி வச்சுக்கிட்டு அதே போல் நீங்கள் ஒத்துக்குங்க, விஞ்ஞானி ஒத்துக்குங்க அப்படின்னு செய்தார். போனார், வந்துட்டு இல்லை அவர்கிட்ட இருந்தது, அவர் வந்து பெரிய அளவில் சேவை செய்கிறாரு போகிறாருன்னா நாட்டில் எல்லோரும் தான் சேவை செய்துங்கிறாங்க. கல்விக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தனிநபர் நீங்களும் நானும் கூட யாரோ ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருக்கலாம். அதுக்காக என் பேரில் ஒரு பாலம் கட்டுங்கன்னு ஞாபகம். மக்கள் கோரிக்கை வைத்தாங்களாம். எந்த மக்கள் கோரிக்கை வச்சாங்கன்றதையும் சொல்ல மாட்டேங்க. உங்கள் மக்களா? புரியுதில்ல, அதுதான் கேள்வி. இப்போ மக்கள் கோரிக்கை வைத்தார்கள்னா எந்த மக்கள் வச்சாங்க? சரி, வைக்கிறீங்க பேர், புரியுதில்ல, அவங்க நிறுவனமே ஜிடி அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. அது என்ன நாயுடுன்னு சேர்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால்